இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் MCB என்று சொல்லப்படுகின்ற பிரேக்கர் செலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். MCBயினுடைய தொழிற்பாடு என்ன, நமது மின் கட்டமைப்பில் MCBயின் முக்கியத்துவம் என்ன, MCBயுடைய ரேட்டிங், MCB செயல்படுகின்ற விதம், MCBயினுடைய டைப் பற்றி முழுமையாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு MCB பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மினிச்சர் சர்க்யூட் பிரேக்கர் என்று சொல்லப்படுகின்ற இதனுடைய முழுமையான அர்த்தத்தின் சுருக்கமான பெயர் தான் MCB. MCB எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், முதலாவது என்னுடைய மின் கட்டமைப்பில் பல வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. அதில் ஒன்று தான் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் சொன்னால், ஒரு பொருள் 10 ஆம்பியர் மின்சாரத்தை எடுக்குமாக இருந்தால் சில நேரங்களில் தாண்டி அதற்கும் அதிகமான அளவு எடுக்கின்ற போது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ஏன்னு சொன்னால், 10 ஆம்பியர் மின்சாரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவு வயரைத்தான், கேபிளை தான் நாங்கள் பாவிச்சிருப்போம். 10 ஆம்பியருக்கு மேலே அந்த பொருள் மின்சாரத்தை எடுக்குமேயானால் நம்மளோட மின்சார கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்படும். சில நேரங்களில் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உபகரணம் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் சொன்னால், ஒரு வயர் இன்னொரு வயரோட, நியூட்ரல் வயர் பேஸ் வயரோட டச் ஆகின்ற போது அங்கே அது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். அதாவது தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே நேரத்தில் கூடிய அளவு மின்சாரத்தை எடுக்கும். ஆகவே இது ரெண்டுலேயும் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரவர் தான் ஒரு MCBயினுடைய உள்ளக அமைப்பு இப்படி தான் இருக்கும். அதாவது நாங்கள் மேற்பகுதியினூடாக மின்சாரத்தை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் வரக்கூடிய மின்சாரம் இது க்ளோஸாக இருக்கிறதால இதனூடாக இரும்பினூடாக அவுட் ஆகும். இந்த நேரத்தில் 2 வகையான ப்ரொடெக்ஷனை தராங்க. ஒன்று ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனை தரது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்னு சொல்லுகின்ற இதுக்குள்ள இருக்கிற ஒரு உலோகத்திலான ஒரு ஸ்ட்ரிப். அதே போல தான் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனை தர எலக்ட்ரோமெக்னடிக், அதாவது இந்த சொலனைட் மாதிரி சுத்தப்பட்டிருக்க இந்த எலக்ட்ரோமெக்னடிக் மூலம் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுகின்ற போது அதை கணிச்சு இது என்ன செய்யும், உடனே ஒன்றில் இருக்கிற ட்ரிப்பிங் பண்ணும். ஆகவே இதுதான் MCBயோட உள்ளக அமைப்பு. இதில் 2 வகையான ப்ரொடெக்ஷன் காணப்படும். 2 வகைக்கும் 2 விதமான பொருட்கள் உள்ளே காணப்படும். ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்கு பைமெட்டாலிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உபகரணமும், ஷார்ட் சர்க்யூட்டுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு உபகரணமும் காணப்படும். இதுதான் உள்ளக அமைப்பு. MCBயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையான போல்களில் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் போல், அதே போல் இது சிங்கிள் போல், 2 போல் 2 வயர்கள். 2 போலில் நாங்கள் நியூட்ரலையும் லைனையும் இன்புட் பண்ணிலும், அதே போல் நியூட்ரல் லைனையும் அவுட்புட் பண்ணிலும். அதுக்கு அடுத்ததாக 3 பேஸில் பாவிக்கக்கூடியது 3 போல் MCB, அதே போல் 4 போல் MCB. 3 போல் MCBயில் 3 லைன் வயர்களையும் இன்புட் பண்ணுறதுக்கு, அதாவது 3 பேஸுகளையும் இன்புட் பண்ணுறதுக்குரிய போல்கள் காணப்படும். அதனால் 3 போல். 4 போலை பொறுத்த வரைக்கும் 4 போலில் 3 பேஸும் ஒரு நியூட்ரலையும் இன்புட் பண்ணக்கூடிய வசதி காணப்படும். அதாவது 4 போலாக காணப்படுகிறது. ஆகவே சிங்கிள் போல், 2 போல், 3 போல், 4 போல் போன்ற வடிவங்களில் எங்களுக்கு MCBயை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பாவனையிலையும் இருக்கின்றது. அடுத்து MCBயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ரேட்டிங்கில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 1 அம்பியர் தொடக்கம் கிட்டத்தட்ட 225 எம்பியர் பெருமானம் வரைக்கும் உள்ள MCBயை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 1 எம்பியர், 2 எம்பியர், 3 எம்பியர், 4 எம்பியர், 6 எம்பியர், 10 எம்பியர், 13 எம்பியர், 16 எம்பியர், 20 எம்பியர், 25, 32, 40, 50, 63, 100, 125, 160, 180, 200, 225 போன்ற ரேட்டிங்கில் எங்களுக்கு பொதுவாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து MCBயில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனுடைய கிளாஸ், அதாவது ட்ரிப்பிங் கிளாஸ். எங்களுக்கு 5 வகையான ட்ரிப்பிங் கிளாஸ் காணப்படுகிறது. அதில் B, C, D, K, Z என்ற 5 வகையான ட்ரிப்பிங் கிளாஸ் காணப்படுகிறது. இதை MCBயில் இந்த ட்ரிப்பிங் கிளாஸ் எங்கே பார்க்குறேன்னு சொன்னால், MCBயினுடைய எம்பியர் பெருமானத்துக்கு முன்னாடி அவங்க அந்தந்த ஆங்கில குறியீடால் குறிச்சிருப்பாங்க. பிரதானமாக 5 வகை காணப்படுகிறது. இந்த 5 வகையிலையும்
பிரதானமாக டொமஸ்டிக் மற்றும் இண்டஸ்ட்ரியலில் 3 வகையான எம்சிபியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ட்ரிப்பிங் கிளாஸில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பி டைப்பை கொண்ட எம்சிபி வந்து 3 தொடக்கம் 5 மடங்கு மின்சாரத்தை அனுமதிக்கும். அதே நேரத்தில் இது வந்து ட்ரிப்பிங் ஆகக்கூடிய காலப்பகுதி வந்து 0.04 தொடக்கம் 1 செகண்ட். அதாவது இதால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த எம்சிபி பி டைப்பாக இருந்தால், உதாரணமாக 10 MA பெருமானம் கொண்ட எம்சிபியாக இருந்தால், அது வந்து அனுமதிக்கக்கூடிய உச்ச மின்சாரத்தின் அளவு 30 தொடக்கம் 50 MA. எந்த காலப்பகுதிக்குள்ளே அனுமதிக்கும் சொன்னால் 0.04 தொடக்கம் 1 செகண்டுக்குள்ள அனுமதிக்கும். இந்த வகையான எம்சிபி பி டைப் எம்சிபி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் சொன்னால், எதற்காக வேண்டி பயன்படுத்துவோம் சொன்னால், ரெசிஸ்டிவ் லோடுக்கு பயன்படுத்துவோம். உதாரணமாக லைட், வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், ஹீட்டர், இந்த மாதிரிக்கு ஹீட் லோடுக்கு வந்து நாங்கள் பி டைப் எம்சிபியை பயன்படுத்தணும். அதே போல் சி டைப் எம்சிபியை வந்து 5 to 10 டைம்ஸ் வந்து அனுமதிக்கும். உதாரணமாக 10 MA பெருமானம் கொண்ட எம்சிபியாக இருந்தால் 50 தொடக்கம் 100 MA வரைக்கும் அது வந்து அனுமதிக்கும். எந்த காலப்பகுதிக்குள்ளே அனுமதிக்கும் சொன்னால் 0.04 தொடக்கம் 5 செகண்டுக்குள்ளே 0.04 தொடக்கம் 5 செகண்டுக்குள்ளே தான் அனுமதிக்கும். சி டைப் எம்சிபி எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் சொன்னால், அதாவது சிறிய ரக இண்டக்ஷன் மோட்டர், அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய 5 HP பெருமானம் வரைக்கும் உள்ள மோட்டருக்கு வந்து பயன்படுத்தும். அதே போல் ஃபோர்சன் லைட், அதே போல் ஃபேன், ப்ளோவர், பிளெண்டர், சிறிய அளவு எம்பியர் பெருமானம் கொண்ட மோட்டர் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து சி கிளாஸ் பயன்படுத்தணும். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியலையும் டொமஸ்டிக்லேயும் சி டைப் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் ஃபேன் நாங்கள் வந்து பயன்படுத்துகின்றோம். அதே போல் பிளெண்டர் பயன்படுத்தும், கம்ப்யூட்டர் பயன்படுத்தும், ப்ளோவர் பயன்படுத்தும், எல்லா சாக்கெட்லேயும். அதனால் வந்து சி டைப் பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்துகிறது வந்து பிழையாண்டு கேட்டால் பிழை இல்லை, இதை பயன்படுத்த முடியும். ஆனாலும் சரியாக நாங்கள் வந்து வயரிங்கை வந்து சரியான, அதாவது பல்புக்கு வேறையாக, ஒவ்வொரு ஃப்ளக் பாயிண்ட்டும் வேறையாக வந்து நாங்கள் கனெக்ஷன் தனித்தனியாக கொடுத்திருப்போமானால் அதுக்கு ஏற்றாற் போல் எங்கெங்கெல்லாம் எந்த பொருள் உபகரணம் பயன்படுத்தப்படுமோ ரெசிஸ்டிவ் லோடுக்கு பி டைப்பும், இண்டக்டிவ் லோடுக்கு வந்து சி டைப்பும் பயன்படுத்தணும். அடுத்த டி டைப் எம்சிபி வந்து 10 தொடக்கம் 20 வரைக்கும் மின்சாரத்தை அனுமதிக்கும், 20 மடங்கு வரைக்கும் மின்சாரத்தை அனுமதிக்கும். உதாரணமாக 10 MA பெருமானம் கொண்ட எம்சிபியாக இருந்தால் அது வந்து 10 தொடக்கம், அதாவது 10 மடங்கு தொடக்கம் 100 தொடக்கம் 200 MA வரைக்கும் அது மின்சாரத்தை வந்து அனுமதிக்கும். எந்த காலப்பகுதிக்குள்ளன்னு சொன்னால் 0.04 செகண்ட்லேருந்து 3 செகண்டுக்குள்ளே இது அனுமதிக்கும். இது எங்கே பயன்படுத்தப்படும் சொன்னால், பொதுவாக ஹை கரண்ட், ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கக்கூடிய, அது இயங்கும் போது அதிகளவான மின்சாரத்தை அதை எடுக்குமாக இருந்தால் அந்த இடத்துல பயன்படும். பொதுவாகவே இது வந்து இண்டஸ்ட்ரியலில் தான் பயன்படுத்துவாங்க, அதாவது தொழிற்சாலைகளில். அங்கே தான் வந்து பாரிய அளவிலான இண்டக்ஷன் மோட்டர் பயன்படுத்தப்படும். மோட்டருடைய கரண்ட் வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 5 to 10 டைம். ஆகவே இந்த பிரேக்கர் தான் போடணும். இண்டஸ்ட்ரியலில் வந்து இண்டஸ்ட்ரியல் மோட்டர், எக்ஸ்ரே மெஷின், இண்டஸ்ட்ரியல் வெல்டிங் மெஷின், இதுக்கெல்லாம் வந்து டி டைப் எம்சிபி பயன்படுத்தணும். அதே போல் கே டைப் எம்சிபியினுடைய ட்ரிப்பிங் மடங்கு வந்து 8 தொடக்கம் 12 டைம்ஸ் வந்து இதனுடைய ரேட்டிங் கரண்ட்டை விட இது வந்து அனுமதிக்கும். எந்த காலப்பகுதிக்கு அனுமதிக்கும் சொன்னால் 0.01 செகண்டுக்குள்ளே. அதாவது இது வந்து சென்சிட்டிவான பொருட்களுக்கு தான் பயன்படுத்தப்படும், அதாவது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு, பொதுவாகவே எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும். இது 1 செகண்டுக்குள்ளே, அதாவது 0.1, 1 செகண்ட் அல்ல, 0.1 செகண்டுக்குள்ளேயே இதனுடைய 8 to 12 டைம் அப் பண்ணி சொன்னால், உதாரணமாக 10 MA பெருமானம் கொண்ட ஒரு எம்சிபியை பயன்படுத்தணும் சொன்னால் 80 தொடக்கம் 120 MA பெருமானம் வரைக்கும் இது அனுமதிக்கும். எதுக்குள்ளே அனுமதிக்கும் சொன்னால் 0.01 செகண்டில். இது வந்து சென்சிட்டிவ் மிக அதிகம் என்பதால் இதை எலக்ட்ரானிக் பொருட்களில் பயன்படுத்துவாங்க. அதே போல் செட் டைப் எம்சிபியுடைய எம்பியர் மடங்கு வந்து 2 தொடக்கம் 3, அதாவது 10 MA எம்சிபியாக இருந்தால் அது வந்து 20 தொடக்கம் 30 MA பெருமானம் வரைக்கும் அனுமதிக்கும். 0.01 செகண்டுக்கு தான் இது அனுமதிக்கும். இது மிக மிக ஹை சென்சிட்டிவானது. அதாவது எங்கே பயன்படுத்துவாங்க சொன்னால் செமிகண்டக்டர்ஸ், அதாவது குறை கடத்திகளின் போது இதை பயன்படுத்துவாங்க. இதுதான் எம்சிபியினுடைய டைப். பொதுவாகவே இலங்கையில் வந்து சி டைப் எம்சிபி தான் பயன்படுத்தப்படுகின்றது. இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும், டொமஸ்டிக்காக இருந்தாலும், ஹோமாக இருந்தாலும் சி டைப் எம்சிபி தான் பயன்படுத்தப்படுகிறது. எம்சிபியுடைய கிளாஸ் வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய உபகரணங்களை பொறுத்து, நாங்கள் பாவிக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து எம்சிபியினுடைய
டைப்பை பார்த்து பொறுத்து வந்து மிக மிக அவசியமானது. எம்சிபியோட டைப்பை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து இந்த எம்சிபியினுடைய எம்பியர் பெருமானத்துக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த ஆங்கில குறியீடு. அதேபோல் எம்சிபி வந்து எங்களுடைய மின்சார கட்டமைப்பில் மிக மிக அவசியமானது. பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால் ஓவர்லோட் ப்ரொடக்ஷனையும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனையும் தாரது வந்து எம்சிபி தான். ஆர்சிசிபி வந்து கரண்ட் லீக்கேஜ் ப்ரொடக்ஷனை தருவாங்க. ஆகவே என்னுடைய மின்சார கட்டமைப்பில் பொதுவாகவே ஆர்சிசிபியும் எம்சிபியும் மிக மிக அவசியம். ஆர்சிசிபியை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் என்னுடைய வீடியோ லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் இன்ட் ஸ்க்ரீன் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம்.